இளையராஜாவ பத்தி எதுவுமே ரொம்ப போடுறது இல்லையா? புதுசா ஏதாவது இருக்கா? அதாவது 5 மாசம் ஆச்சு போட்டு. ஆனா, உள்ளுக்குள்ள ஓடிட்டு தான் இருக்கு. நம்ப புதுசா கலெக்ட் பண்ணணும். அதாவது யாரும் சொல்லாததா இருக்கணும். எனக்கு என்னன்னா, அவரோட மியூசிக்ல நெறைய விஷயம் எல்லாருக்கும் பாதிக்கப்பட்டது இருக்கும். எனக்கு பாரதி படத்துல தேவயானிக்கு மட்டும் குடுக்குற ஒரு மியூசிக் இருக்கும். ஸோ அது ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கும். 2வது பாரதி படத்துல ராஜா கூப்ட்டுருப்பாரு. அப்ப அங்க ஃபர்ஸ்ட்டு போம்போது, அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கும், அத வச்சு கரெக்ட்டா வாசிச்சிருப்பாரு. ஸோ அதேபோல அந்த பிரெஞ்சு நாட்டுல வர அந்த செல்லோ பாண்டிச்சேரியில பாரதியார் இருக்கும்போது, அந்த செல்லோவ வச்சு ஒரு டீ கடையில ஒரு மியூசிக் அப்படி ஒரு குடுத்துருப்பாரு அப்படியே சூப்பரா. இதுபோல நெறைய விஷயம். வருஷம் 16ல அந்த விளக்கு அணையும்போது குடுக்குற மியூசிக். இதுபோல நெறைய விஷயம் சொல்லலாம். பொம்மக்குட்டி அம்மாவுல வர மியூசிக், பூவி வாசல்ல வர மியூசிக். இந்த மாரி அதேபோல பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம தமிழ் படம் எடுக்குறாரு. அதே கன்னடால போனாலும் சரி, கன்னட படம், தெலுங்கு படம், மலையாள படம் போனாலும், அங்கேயும் ஒரு பாதிப்ப உருவாக்குறாரு. ஸோ ஒரு பேட்டர்ன எப்படி அத உருவாக்குறாருன்றது எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு. அதுமாரி ஒரு பாட்ட உருவாக்கும்போது, இந்த வரிகளோட கலந்த பாட்டு. இப்ப அ சாகனா சர்க்கம் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பாட்டு சொல்லி, பாடச் சொல்லி பாட்ட குடுத்து, அதுல "ஒளி கிழக்கும் இல்லை, மேற்கும் இல்லை" அப்படின்ட்டு ஒரு சரணம் வரும். ஸோ அத எப்படி அவங்கள பாட வச்சு அந்த வரிகள இப்ப ஸ்ரேயா கோஷல் இருக்காங்க. அந்த பாட்ட ஸ்ரேயா கோஷல் குடுத்துருக்கலாம். ஆனா ஸ்ரேயா கோஷல் ஒரு கமர்ஷியலா பாடுறவங்க. இந்த சாகனா சர்க்கத்துக்கு மட்டும் தான் அந்த அந்த பாடும்போது ஒரு வலி ஃபீலிங்கோட அந்த அந்த வாய்ஸ் வெளிய வரும். அதனால அதுல குடுத்துருக்காரா? இது மாரி பல விஷயத்த கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் நெறைய கலெக்ட் பண்ணுவேன்.